This is Governor Address Day. Honorable Governor Sir, I request you, good self first, to kindly address Governor Address. After Governor Address is over, we can sing National Anthem. I will request you, please follow the procedure which was followed hitherto. I humbly request you, please don't change the customs followed in this assembly. Please. This is my humble request. Our Constitution 176(1) give right to address the Governor address only. Please follow this rule. Very humble request to you. Thank you. நம்ம மரபை நீங்கள் பாதுகாக்கணும், தயவு செய்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை தான் நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் கஸ்டம்ஸ் ஃபாலோட் அவர் அசம்பிளி ப்ரொசீஜர். ப்ளீஸ், யூ ஆர் த கவர்னர். அவர் கான்ஸ்டியூஷன் 176(1) கிளியர்லி கிவ் ரைட் டு அட்ரஸ் த கவர்னர் அட்ரஸ் ஒன்லி. சார், இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிருக்கு. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அமைச்சரவை எழுதி கொடுத்திருக்கின்ற கவர்னர் உரை அவங்களுக்கு அனுப்பப்பட்டு அது உறுதிப்படுத்த பின் தான் இப்போது கவர்னர் அட்ரஸ் நம்ம வச்சிருக்கோம். ப்ளீஸ் ஃபாலோ த ப்ரொசீஜர். ஆல்ரெடி கிவ் ப்ரொசீஜர் நோட். ஆல் ஃபாலோ த ப்ரொசீஜர் ஒன்லி. சார், தேங்க்யூ. இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதையும், அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அச்சிடப்பட்ட ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழி உரையை தவிர வேறு எந்த செய்திகளையும் சட்டமன்றத்தில் நடைபெற்றதாக வெளியிடக்கூடாது என்பதையும் பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து இங்கே ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்த நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டுகளில் கடிதம் எழுதி அதற்கு பேரவையிலேயே 12/2/2024 அன்றும் 6/1/2025 அன்றும் என்னுடைய பதில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 6/1/2025 அன்று மாண்புமிகு பேரவை முனைவர் அவர்களாலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது. ஆளுநர் உரை என்ற இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்ட உறுப்பு 176 ஒன்றின் கீழான மாண்புமிகு ஆளுநருக்கு உள்ள கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற இன்றைக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்போதைக்கு வருகை தந்துள்ளார்கள். இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது. அந்த வகையில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வுக்கு பின்னர் நாட்டுப்பண் பாடப்பட்டு வருகிற நடைமுறையே தொடரும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.